guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்? ஞாபகம் வந்துச்சு. இன்னைக்கு நம்ம குக்கிங் வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனல்லேயே ஃபர்ஸ்ட் குக்கிங் வீடியோ இதுதான். without any further delay, let's go on to the video. ஏதோ மறந்த மாதிரி இருக்கு. இன்னைக்கு ரெசிபி என்னன்னா மின்ட் சட்னி எப்படி 5 to 10 minutes ஈஸியா பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ let's go on to the video. என்கிட்ட டொமேட்டோஸ் குட்டி குட்டியாக இருந்ததுன்னா நான் 5 பீசஸ் எடுத்தேன். பெருசாக இருந்துச்சுன்னா 3 போதும். க்ரீன் சில்லிஸ் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அண்ட் மில்க் லீவ்ஸ் வந்து ஒரு கட் எடுத்துக்கோங்க. அதாவது உப்பு, கல் உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. கடுகு கொஞ்சம், அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு கொஞ்சம், தென் நம்ம ஆயில் வந்து தேவையான அளவு எடுத்துக்கலாம். இப்போ நான் சொன்ன வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. அண்ட் நம்ம கட் பண்ணி வச்ச க்ரீன் சில்லிஸையும் டொமேட்டோஸையும் வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதை கொஞ்சம் நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதில் மின்ட் லீவ்ஸை ஆட் பண்ணிக்கலாம். மின்ட் லீவ்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பரட்டிக்கோங்க. அந்த சூட்லேயே வந்து இது நல்லா வதங்கிடும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்ப்போம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். நம்ம எவ்வளோ மின்ட் லீவ்ஸ் போட்டு இப்போ எவ்வளோ ஆயிடுச்சு பாருங்கள். நான் வந்து அடுப்பு ஆன் பண்ணல, ஆஃப் பண்ணி தான் வச்சுருந்தேன். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு கொரியாண்டர் ஃப்ளேவர் பிடிக்கும்னா இதோட சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் இப்போ இதை ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு தான் நான் வந்து அரைச்சிருக்கேன். உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சி வேணுமோ நீங்கள் வந்து அந்த மாதிரி அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி திக்காக தான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். இப்போது நம்ம கடாயில் வந்து கடுகு நல்லா வெடிச்சிட்ருக்கு. ஸோ இது நம்ம வந்து தாளிப்பு தான் யூஸ் பண்ணுறோம். தென் உளுத்தம் பருப்பு, இது நல்லா ரெட் ரோஸ்ட்டாக ஆகணும், அப்போ தான் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். தென் நம்ம வந்து இதில் ஒரே ஒரு வரமிளகாவை 2ஆக கட் பண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இதை நம்ம அப்படியே அந்த சட்னியில் விட்டால் செம்மையாக இருந்துச்சு. இது வந்து நம்ம சட்னியோட அந்த உளுந்து கடித்து சாப்பிடும்போது வேறு லெவலாக இருந்துச்சு. இப்போ நம்ம இட்லியோட இதை சர்வ் பண்ணலாம். ஆஹா, இட்லியோட அப்படியே அந்த சட்னியை வச்சு அதில் அப்படியே எண்ணெயை விட்டு பாப்பா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. அந்த இட்லிலையும் தென் நம்ம செஞ்ச சட்னிலையும் பண்ணும்போது சூப்பராக இருந்துச்சு. தென் தோசையோட இப்போ ட்ரை பண்ணலாம். ஸோ சூப்பராக கிறிஸ்பியாக தோசை ரெடி. இப்போ நம்ம இதோட சட்னியை சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், நான் வந்து இந்த சட்னியை இட்லியோடையும் தோசையோட ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.